ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன அரைக்க போகிறோன்னா, குழம்பு மல்லித்தூள் தான் அரைக்க போகிறோம். இந்த ஒரு மல்லி போதும் எல்லா குழம்புக்கும். இப்போ ஜீரகம் நான் 1/2 கிலோ மல்லிக்கு அளவு சொல்கிறேன். 50 ஜீரகம் எடுத்திருக்கேன், 50 மிளகு எடுத்திருக்கேன், எல்லாம் 50 50 எடுத்திருக்கேன். இது ரெண்டும். இது எல்லா குழம்புக்குமே இந்த ஒரு மல்லித்தூள் போதும். இப்போ பெருஞ்சீரகம் 25 எடுத்திருக்கேன், 25 கிராம். பெருஞ்சீரகம்லாம் வச்சு சேர்த்தோம்னா நல்லா வாசமாக இருக்கும் குழம்பு. வெந்தயம் 25 கிராம் தான் எடுத்திருக்கேன். வெந்தயமும் பெருஞ்சீரகமும் 25 கிராம் எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு 50 கிராம் எடுத்திருக்கேன். மஞ்சள் ஒரு 3 துண்டு எடுத்திருக்கேன். இப்போ மல்லி 1/2 கிலோவை அதையும் நம்ம சேர்த்துக்குவோம், பாக்கெட்டை வெட்டிட்டு. இப்போ இதை நம்ம வறுத்து வேண்டாலும் பொடி பண்ணிக்கலாம், வெயிலில் காய வச்சு வேணாலும் பொடி பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை வெயிலில் தான் காய வச்சு நான் போய் மில்லில் அரைச்சிட்டு வர போகிறேன். இதை ஒரு தாம்பலத்தில் கொட்டி நம்ம காய வச்சுடுவோம். நம்ம வீடியோ பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். நான் 2 தாம்பலத்தில் போட்டுக்கிறேன். அரிசி நம்ம சாப்பாட்டு அரிசி தான் சேர்த்துருக்கேன். அது ஒரு 50 கிராம் எடுத்துக்குவோம், சாப்பாட்டு அரிசி. இதை போய் மில்லில் அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டேன். எவ்வளோ நைஸாக அரைச்சி கொடுத்துருக்காங்கன்ட்டு. இந்த ஒரு பொடி போதும். இப்போ நம்ம மீன் குழம்புக்கெலாம் வந்தால் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம், சாம்பாருக்கு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, கறி குழம்புக்கு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த ஒரு தூள் போதும் எல்லா குழம்புக்கும். இந்த பொடியில் நானும் குழம்பு வச்சு பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.